இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். ராஜ்யசபா வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகள் வந்து எந்த மாதிரியான வேட்பாளர்கள குடுக்க போறாங்க, யாருக்கு ஆதரவு குடுக்க போறாங்கன்ற சில விஷயத்த ஹரிஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். திமுக தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு. ராஜ்யசபா சீட்டு யாருக்கு அப்படின்னு. அது கமல் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. கமல் முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. இது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போதே எங்க கட்சிக்கு சீட்டு வேணாம். எங்களுக்கு ராஜ்யசபா சீட் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். எப்படி நாங்க நின்னா ஜெயிக்க மாட்டோம். அதனால சீட்ட வீணடிக்காதீங்க. எங்களுக்கு ஒரு சீட் குடுத்துருங்கன்னு சொல்லி போய் விழுந்துட்டாரு. இப்ப அவர் விழுந்த மாரி அவருக்கு ஒரு எலும்பு துண்ட தூக்கி போட்டுருக்காங்க திமுக. இத நம்ம எப்படி பார்க்கறது? திமுகலேருந்து வில்சன் அவர்களுக்கு சீட் குடுத்துருக்காங்க. அதே மாரி சிவலிங்கம்னு நெனைக்கிறேன். ஆமா சிவலிங்கம் அவர்களுக்கும், கவிஞர் சல்மா அவர்களுக்கும் சீட் குடுத்துருக்காங்க. கவிஞர் சல்மா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல ஒன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க. 2006 2001 நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஜெயிச்சாரா? இல்ல. கவிஞர் சல்மா அவங்க தோத்துருந்தாங்க. அந்த எலக்ஷன்ல தோத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருஷம் கழிச்சு இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றத பார்க்க முடியுது. சிவலிங்கம் அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்து அவரை தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து செல்வ கணபதியை வந்து சேலத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க லோக்சபா தேர்தலில். இப்போ மறுபடியும் சேலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெஜாரிட்டியை ஜெயிச்சுட்டு வரவங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கிறது உறுதியோட தெரியுது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது அவருடைய வெற்றியை தடுக்கணும், அவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்கக்கூடாது எண்ணத்தோடு திமுக பயணிக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த ஒரு பயத்தில் வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. வில்சன் அவர்கள் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். அவர் வந்து திமுகவுக்காக நிறைய வழக்குகள் ஆஜராகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி தான். ஸோ அதனால் வந்து அவரை தேர்வு பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். இதில் வந்து அப்துல்லாவை தேர்வு பண்ணாதது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருந்தவர் அப்துல்லா. தொடர்ச்சியாக பெண்களை தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தார். அவரை வந்து தேர்வு பண்ணாமல் விட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு தகுதி இல்லை, உங்களுக்கு தகுதி அதுதான் அப்படின்னாலும் வந்து திமுகவில் அந்த தகுதியை தாண்டி அவங்க வந்து வேறு விதமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்களுக்கு வந்து இப்போ தகுதியை மீறி அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். கமல் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கமல் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பிராமணரை வந்து திமுக தன்னுடைய கோட்டாவில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி அனுப்புகிறாங்கன்னு பார்க்குறேன். என்னங்க? ஏன்னா இல்லை உங்களுக்கு கமலே தன்னை பிராமணன் சொல்லிக்க மாட்டாரு. அவரே கடவுள் இல்லைங்க. நீங்கள் கடவுள் மறுப்பாளர் அவரு. நீங்கள் கமலை ஒரு பிராமணர்னு சொல்லலான்னாலும் அவருடைய அண்ணனை போய் கேட்டிங்கன்னா, ஆமாம் நாங்கள் பிராமண குடும்பம் தான் சொல்லுவாங்க. சரி, ஆனால் கமல் சொல்லலையே. அவங்க அண்ணனுக்கா கொடுக்குறாங்க சீட்டு, கமலுக்கு தானே கொடுக்குறாங்க. அண்ணனும் தம்பியும் ஒரே குடும்பமாக வர்றது இல்லையா? ஒரே ரத்தம் தானே, ஃபேமிலியெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. அப்போது கம்யூனிட்டி வைஸாக எல்லாம் ஒன்றா தான் இருக்க முடியும், மாறி மாறியாக இருக்க முடியும். சரி. ஸோ அதனால் இப்போ ஒரு பிராமணருக்கு சீட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போவாவது ஒரு பிராமினை வந்து தூக்கி விடணும் திமுகவுக்கு தோணுதேன்னு நான் நம்புகிறேன். பட் வந்து கமல் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துலேயும் போய் புரியாத மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியலில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டு. இப்போ என்ன கேள்வினா, கமல் அவர்கள் பார்லிமெண்ட்டு போயிட்டு அவர் புரியாத மாதிரி பேசுறது இருக்கட்டும், அது அங்கே இருக்கவங்களோட தலைவிதி, அவங்க தான் கேட்க போகிறாங்க. அங்கே வந்து கேட்குறாங்களோ இல்லையோ, இவர் வந்து பேச விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை, இவர் போய் என்னங்க பேசுவார்? நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்பிக்கள், கனிமொழி தலைமையில் இருக்கக்கூடிய எம்பிக்களை ஒன்றுமே பண்ணலை. 40 எம்பிக்கள் தெரிஞ்சு அனுப்புனாங்க. 40 பேர் என்னடா பண்ணீங்க நம்ம ஒரு 9 நாளாக கேட்டுட்டு இருக்கோம். எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம், வெளில வந்து பாவ பூச்சி வாங்கி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் மட்டும் எதுவும் தமிழ்நாட்டோட இதெல்லாம் இவராக பண்ண போகிறாரு. டிஆர் பாலு தலைமையிலான ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த இவங்க கூட உள்ள குழுவில் வந்து ஒன்றா சேர்ந்துருவார். லோக்சபா ராஜ்யசபா எம்பியோட அவங்களோட வெளிநடப்பு பண்ணுறோன்னு காங்கிரஸோட சேர்ந்து வெளியில் வரப்போம். ஒரே குட்டையில் ஊருனா மட்டைகளாக தான் இவர் போய் கலக்க போகிறாரு. இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக வியப்பு இல்லை. பட் என்னன்னா, திமுக கொத்தடிமையாக மாறிட்டீங்க, பிரச்சனை இல்லை, ஓகே. திமுக உங்களுக்காக நியாயமாக இருக்கே, அதை பற்றி சந்தோஷப்பட வேண்டியதான். இப்போ அப்படியே நம்ம அதிமுக சைடு வருவோம். அதிமுக தரப்பில் தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குறது ஒன்று வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களாம். எப்படியா? இல்லை, அதிமுக டிசைட் பண்ணலாம். அதிமுகவில் வந்து தேமுதிக கொடுக்கலாமா இல்லை வந்து பாமக கேட்குறாங்கன்னா பாமக கொடுக்கலாமா அப்படின்னு எதுவுமே டிசைட் பண்ணல. அவங்க இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை கேண்டிடேட்டாக போடலாம், யாரை போட்டால் எப்படி நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கலாக அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அது முடிவுக்கு வரல. ஆனால் பாமக தரப்புல வந்து நமக்கு சில தகவல் கிடச்சிது. என்னென்னா, அன்புமணி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எம்பி சீட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே உள்ளே இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. கனிமொழியும் லிட்டராக அப்படி தான் இருக்காங்களாம்.
தமிழ்நாடு அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கனிமொழிக்கு வந்து உங்களுக்கு டெல்லி தான் பெட்ரு. ஏன்னா டெல்லியில் தனி செல்வாக்கோட இருக்காங்க கனிமொழி. இன்னும் சொல்லணும்னா டெல்லியில் பாஜகவுடைய ஆதரவோடு இருக்காங்க கனிமொழி. அதனால வந்து ஆதரவு ஸ்டாலின் மறைவுக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோன்னு தான் அவங்க வெளில எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த கேஜிஎஃப் படத்தில் கருடன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுக உடைத்து கனிமொழி தலைமையில் திமுகன்னு கொண்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வர இருப்பீங்க? வரலாம், வாய்ப்பு இருக்குது. வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாலினை விட கனிமொழி ரொம்ப பெட்டரான ஒரு தலைவராக வருவாங்க. துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் அறிவோடு பேசுவாங்க. ஆமாம். சரி, இப்போ அதிமுகவுக்கு வருவோம். இப்போ பாமகவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு சீட்டு வேணாம், நாங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க சட்டமன்றத்தில் சொல்லி கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? இல்லை, அவங்களுக்கு பாமகவுக்கு சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா பாமகவோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஃபஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் தானே இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து அன்புமணி மேடைக்கு மேடை எடப்பாடி பழனிசாமி அவர் தான் ரிசர்வேஷன் நமக்கு இது பண்ணாரு. அவங்களுக்கு ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, என்டிஏல நாங்கள் இருக்கோமான்னு கேட்டால் நாங்கள் அதை ஜனவரியில் தான் சொல்லுவோங்கிறாங்க. தேமுதிகவும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிறாங்க. தேமுதிகவும் நாங்கள் எந்த கூட்டணிங்கிறத நாங்கள் வந்து அப்புறமா சொல்கிறோம்னு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் உறுதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிற இடத்துல தேமுதிகவை விட பாமகவுக்கு ஓட் பேங்க் இருக்குல்ல. இல்லை, உங்களுக்கு இருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. பாமக வந்து இவங்க கூட்டணிக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டியோட ஓட்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எஸ்சி கம்யூனிட்டியோட ஓட்டு ஏற்கனவே திமுக வந்து பிளவுபட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வாக்குகள் முழுமையாக விஜய் பக்கம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும் பாமக அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தது அப்படின்னா. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திருமாவளவனை வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இல்லைங்க, டிவிக்கே வந்து அவங்களோட நிலைப்பாட்டை ஜூன் ஜூலையில் அறிவிப்பாங்கன்ற ஒரு. இல்லை, உங்களுக்கு டிவிக்கே அவங்க நிலைப்பாடு அறிவிச்சாலும் அறிவிக்கலைனாலும் திமுகவிலிருந்து பிரியக்கூடிய அந்த எஸ்சி கம்யூனிட்டி வாக்குகள் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்பிளிட் ஆகி வருது. அந்த வாக்குகளை வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ரெண்டு கட்சிகளும் இருக்காங்க. ரெண்டு கட்சிகளும் பாமக தங்களோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு கட்சிகளும் அந்த ஐடியாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி ஓட்டை வேணாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ இன்றைய தினம் வரைக்கும் பாமக என்டிஏ கூட்டணியில் தானே இல்லை அவங்க என்ன எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன கூட்டணிங்கிறத நாங்கள் இனிமேல் தான் சொல்லுவோம், நாங்கள் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சித்திரை முடநிலை மாநாட்டுக்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவோம்னாங்க. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பல்வேறு குழப்பங்கள், ஏற்கனவே இருந்த அப்பா மகன் சண்டைக்குள்ளே இன்னும் பெரிய குழப்பம்லாம் வந்து இப்போ தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. நான் ரொம்ப ஒரு மாதம் மன உளைச்சலில் இருந்தேன், ஒரு மாதமாக எனக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நான் என்ன தப்பு செஞ்சேன்லாம் கேட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்காரு வெளியில். மேபி இனிமேல் டிசைட் பண்ணி என்ன அலைன்ஸில் போகலான்னு டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பாமக வந்து அதிமுக கிட்ட சீட் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள்ளே அவங்க வருவாங்க அப்படின்னா சீட் கொடுக்குறத தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரைட். இப்போ இளையராஜா ஆல்ரெடி இருக்காரு, இப்போ ரஜினி அவர்கள் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு காசிப் ஒன்று போயிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறது? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நாமினேட்டட் எம்பியாக நியமிக்கப்பட்ட எம்பியாக கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பாஜக தரப்புலேருந்து அவர்கிட்டயே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது அவருடைய தரத்துக்கு தாழ்ந்தது இல்லையா? ஏன்னா அவருக்கு அப்புறம் வந்து ஜூனியர் விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, உங்களுக்கு ஒரு கட்சியை கலைச்சிட்டு நான் மறுபடியும் ராஜ்யசபா சீட் கொடுங்க, இல்லை நியமன எம்பியாக போகிறதுங்கிறது அவருடைய. ரஜினிகாந்த் வந்து இதில் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா அரசியலுக்கு வராமல் இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் சொல்கிறேன், அரசியலுக்கு வராது. ஏன்னா இது அரசியலுக்கு வந்து இல்லை தானே, இது உங்களுக்கு டைரக்ட் அரசியல் கிடையாது, இன்டைரக்ட் அரசியல். அதுதான் சொல்கிறேன், எப்படியோ உங்களுக்கு இன்டைரக்டாக தானே போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு டைரக்ட் அரசியலில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாமல் வெறும் ஓட் ஷேரை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் அவர்களை மாதிரி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களை வந்து ரசிக்க மாட்டாங்க. தமிழ் மக்களும் சரி, உங்களுடைய ரசிகர்களும் சரி ரொம்ப நொந்து போயிடுவாங்க. கமல்ஹாசனுக்கு அதான் நடந்தது. ஒரு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளாக இருந்தது. ஆனால் அவர் தோத்ததுக்கப்புறம் அவர் பக்கமே யாரும் திரும்பி கூட பார்க்கல. அவர் ஃபேன்ஸாக இருக்கும், ஆனால் அவர் வந்து அரசியலில் ஜெயிக்க மாட்டார். அதனால் அவர் பின்னாடி நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இல்லைன்ட்டாங்க. இளையராஜா வந்து நியமிக்கப்பட்ட எம்பி தானே, நியமன எம்பி. அவர் மேலே வந்து திமுக ஐடிவிங்க, திமுக குரூப்ஸ், ஊபிகள் இவங்க எல்லாம் கடிச்சு போதனாங்க. ஏன்னா பிஜேபி வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்துன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக. அப்போது அந்த விதத்தில் எம்ஜிஆர் மீதும் வச்சு அந்த விதத்தில் ரஜினி மீது வந்து சேரவாரி இறக்கக்கூடிய வேலையை ஈடுபடுவாங்கல்ல, ரஜினி அது விரும்புவார். அதை இல்லை, ரஜினி தானே ஒதுங்கி. ரஜினி அவர்கள் மேலே திமுகவினர் எந்த கருத்தையும் வைக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் ரஜினி வந்து நாமினேட்டட் எம்பியானா அது முதல்ல வரவேற்கக்கூடிய நபராக ஸ்டாலின் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல நட்பு இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. ரெண்டாவது, ஒருவேளை 2026 தேர்தலுக்கு அப்புறம்
நாடாளுமன்ற தேர்தலில் 2029 கூட்டணி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா ம். அப்போ திமுகவோட பேசுறதுக்கு ரஜினி உதவியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கிறதா பார்க்க முடியும் பாஜக. ஓகே ரைட். பொறுத்தும் பார்ப்போம் பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.